ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹாப்பி ஃபேமிலி vlog. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதாவது நீங்கள் தம்ப்லைன் பார்த்தே தெரிஞ்சிருப்பீங்க. வந்து என்கிட்ட கொஸ்டின் கேளுங்கன்னு நான் கம்யூனிட்டியில் போட்டிருந்தேன். அதுக்கான ஆன்சர் நான் சொல்கிறேன் அப்படின்ட்டு. ஏன்னா நிறைய பேர் வந்து நிறைய கமெண்ட், நம்ம நிறைய வீடியோஸ் போடுறோம், ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு இதில் கமெண்ட் பண்ணுறீங்க, இன்னொருத்தங்க கேட்ட கொஸ்டினே திரும்ப திரும்ப கேட்டுட்டு இருக்கீங்க. நம்ம அதுக்கு ஒரு கொஸ்டின் ஆன்சர் வீடியோவாக நம்ம போட்டுட்டோம் அப்படின்னா உங்களுக்குமே வந்து டவுட் எல்லாமே கிளியர் ஆயிரும். ஓகே ஃப்ரெண்ட், நம்ம வந்து கேட்ட கொஸ்டின்ஸ் எல்லாம் நான் எழுதி வச்சிருக்கேன், அது ஒவ்வொன்றா நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, உங்களை பற்றி இன்ட்ரோ கொடுங்கக்கா அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அதாவது நான் என்னை பற்றி, எங்கள் ஃபேமிலி இதெல்லாம் சொல்லியிருக்கீங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் அதை பார்க்கலாம். நான் பார்த்தீங்கன்னா என் கூட பிறந்தது 2 பேர், அக்கா 1 அண்ணன் 1. அக்கா வந்து நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க வீடியோஸில், ஆனால் அண்ணனை பார்த்துருக்க மாட்டீங்க. அக்கா வந்து படிப்பு பார்த்தீங்கன்னா அவள் டிகிரி முடிச்சுட்டு அவள் வந்து போலீஸாக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கா. அண்ணன் வந்து டிப்ளமோ சிவில் இன்ஜினியர். அவன் வந்து படிப்பு முடிச்சுட்டு ஒர்க் எல்லாமே பண்ணனான். அவனுக்கு வந்து கொஞ்சம் உடம்பு சரியில்லாதனால இப்போ வந்து வீட்டில் தான் இருக்கான். அண்ணன் வந்து எந்த வீடியோஸ்லுமே வந்ததில்லை. இவ்வளோ தான் எங்கள் ஃபேமிலியோட பேக்ரவுண்ட். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். அதுக்கப்புறம் என்னோட ஊர் கேட்டுகிட்டே இருக்கீங்க. அது நான் எல்லா இதுலேயும் நான் ஆன்சர் பண்ணால் சரி ஓகே, நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து புதுசாக வரவங்களுக்கு தெரியாது, அதனால கேட்டுகிட்டே இருக்கீங்க, அதையும் சொல்லிடுறேன். எங்கள் ஊர் பார்த்தீங்க அப்படின்னா தூத்துக்குடி. அதுக்கப்புறம் என்னோட படிப்பு வந்து கேட்டுட்டு இருக்கீங்க. அது வந்து நிறைய இதில் என்னோட படிப்பு கேட்டுகிட்டே இருக்கீங்க, அதுக்கும் ஆன்சர் பண்ணிடலாம். நான் வந்து +2 முடிச்சிருக்கேன். முடிச்சுட்டு வந்து போலீஸ்க்கு வந்து ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். எனக்கு வேலை பார்த்தீங்க அப்படின்னா பார்த்தா போலீஸ் வேலை தான் பார்க்கணும் அப்படின்ட்டு எனக்கு சின்ன வயசுலேருந்தே ஒரு ஆசை. எப்படின்னா, இந்த விஜயசாந்தி பார்த்தீங்கன்னா அப்போ வந்து லேடி சூப்பர் ஸ்டார், அவங்க வந்து நல்லா இருக்கும், அவங்களோட படம், அவங்களோட போல்ட்னஸ் எல்லாமே நல்லா இருக்கும். அது அவங்கள பார்க்கும் போதெல்லாம் நம்மளும் போலீஸ் ஆகணும் அப்படிங்கிறது ஒரு ஆசை. +2 முடிச்சுட்டு வந்து நான் அதுக்கு தான் படிச்சுட்டு இருந்தேன். அதுக்கு தனியாக கிளாஸ் போய் படிச்சுட்டு இருந்தேன். படிச்சுட்டு எக்ஸாம் எல்லாமே எழுதி முடிச்சிட்டேன். போலீஸ் ஆகணுங்கும் போது என்னோட ஹஸ்பண்ட் வந்து வேண்டாம் அப்படின்ட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து அப்போ தான் அவங்களுக்கும் எனக்கும் அலைன்ஸும் பேசி மேரேஜ் எல்லாமே ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. அவங்க வந்து வேண்டாம், வேலைக்கெலாம் போக வேண்டாம் அப்படின்ட்டாங்க. ஓகே அப்படின்ட்டு அப்படி வீட்டில் இருந்தாச்சு. ஆனால் அக்கா வந்து போலீஸாக இருக்கா. இப்போ வந்து அவளை பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு வெறியாக இருக்கும். சரி ஓகே, நம்மளால போலீஸ் தான் ஆக முடியல, அவளோட ட்ரெஸ்ஸை போட்டு ஒரு நாளாவது ஒரு ஃபோட்டோ எடுத்துடணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்குது. சரி, அதாவது நிறைவேறும். ஓகே ஃப்ரெண்ட், நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, ஹஸ்பண்டோட படிப்பு கேட்டிருக்கீங்க. அவங்க வந்து சிவில் இன்ஜினியர் தான். அவங்க டிப்ளமோ எல்லாமே வந்து ரெகுலராக போய் படித்தாங்க. பிஇ பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து கரஸில் பண்ணாங்க. இதுக்கு முன்னாடி வந்து சென்னையில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. நானுமே மேரேஜ் ஆகி ஒரு 1 இயர்கிட்ட நாங்கள் சென்னையில் தான் இருந்தோம். சென்னையில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது அவங்க ஃபர்ஸ்ட் ஒர்க் பண்ணும்போதே, மேரேஜ்க்கு முன்னாடி அங்கே தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க ஒரு 4 வருஷம் அங்கே ஒர்க் பண்ணாங்க. அவங்க வந்து பிஇ கரஸில் பண்ணியிருக்காங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இங்கே நாங்கள் தூத்துக்குடியில் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் வச்சுருக்கோம். அதாவது சிவில் சம்மந்தம், அவங்க வந்து சிவில்ங்கிறதுனால நாங்கள் பில்டர்ஸ் வச்சு அது பார்த்துட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து நிறைய இடத்துல இந்த கொஸ்டின் கேட்குறீங்க, அண்ணனும் நீங்களும் லவ் மேரேஜா அப்படின்ட்டு. இல்லவே இல்லை, எங்களோட மேரேஜ் வந்து அரேஞ்ச்டு மேரேஜ் தான். ஆனால் என்னன்னா, என்னோட ஹஸ்பண்ட் வந்து மாமா பையன், ரிலேஷனில் வந்து நாங்கள் மேரேஜ் பண்ணியிருக்கோம். எங்கள் மேரேஜ் லவ் மேரேஜ் கிடையாது. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, பசங்க வந்து எங்கே படிக்கிறாங்கக்கா, சிபிஎஸ்சியான்னு கேட்டிருக்கீங்க. அவங்க வந்து மெட்ரிகுலேஷன் தான். பசங்க 2 பேருமே மெட்ரிக்கில் தான் படிக்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, அக்கா அவங்க அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, எல்லாருமே இந்த கொஸ்டின் வந்து நிறைய கமெண்ட்ல, அதாவது அக்கா ஹஸ்பண்ட் வர கமெண்ட்ல வந்து நிறைய கேட்குறீங்க. என்னன்னா, என்னோட ஹஸ்பண்டும் அக்காவோட ஹஸ்பண்டும் வந்து கூட பிறந்த அண்ணன் தம்பியா அப்படின்ட்டு. இல்லை, அவங்க வேற இவங்க வேற. ஆனால் அவங்க ஒற்றுமையை பார்த்தா அப்படிதான் தெரியும். எல்லா வீடியோஸ்லையும் நீங்கள் பார்க்கும்போது அவங்க ஒற்றுமை, இப்போ வீடியோஸில் அவங்க நேர்லையுமே 2 பேரும் நல்லா பாசமாக இருப்பாங்க, அதனால உங்களுக்கு பார்க்க அப்படி தெரியுது. இல்லை, அவங்க வேற இவங்க வேற, சொந்தம் கிடையாது. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இருக்கிற வீடு வந்து சொந்த வீடா அப்படின்ட்டு கேட்டுகிட்டே இருக்கீங்க. அது நிறைய வீடியோவில் கேட்குறீங்க. ஆமாம், நாங்கள் இருக்கிற வீடு வந்து சொந்த வீடு தான். அதுக்கப்புறம் எல்லாருமே என்ன சொல்லுவாங்க, லேடிஸ் கிட்ட வயசு கேட்கக்கூடாது, ஜென்ஸ் கிட்ட வருமானம் கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் என்கிட்ட வந்து நிறைய பேர் ஏஜ் கேட்டுகிட்டே இருக்கீங்க. அது நான் ஆனால் சொல்லிடுவேன், ஏஜில் சொல்கிறதுல என்ன இருக்குது, நம்ம வயசு போய்கிட்டே தானே இருக்கும். என்னோட வயசு பார்த்தீங்க அப்படின்னா 36. இது நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். அதை தெரிஞ்ச என்னோட சப்ஸ்கிரைபர் ஒரு சிஸ்டர் வந்து அதுக்கு ரிப்ளை அவங்களே கொடுத்துருக்காங்க அந்த வீடியோவில். ஓகே சிஸ்டர், உங்களுக்கு ஹாய் சொல்லியிருந்தேன். ரேகா சிஸ்டர் ஹாய், அவங்க வீடியோவில் வந்து ஹாய் சொல்லியிருந்தாங்க. ஓகே, ஹாய். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப எல்லாருமே கேட்டுட்டு இருக்க கொஸ்டின் பார்த்தீங்கன்னா கோல்டு பற்றி தான். கோல்டு கலெக்ஷன் காமிங்க, கோல்டு சேவிங்ஸ் பற்றி சொல்லுங்கள் அப்படின்ட்டு. கண்டிப்பாக வந்து கோல்டு சேவிங்கிறது வந்து வேணும். நம்ம வந்து மற்றபடி ஒரு பொருட்கள் வாங்கணும் அப்படின்னா அதுக்கு ரீவேல்யூ கிடையவே கிடையாது. இப்போ ஒரு கார் வாங்குறோம் அப்படின்னா அதுக்கு ரீவேல்யூ கிடையாது. மற்றபடி நம்ம ஆசைப்பட்ட எந்த பொருள் வாங்கினாலுமே அதுக்கு ரீவேல்யூ கிடையாது. ஆனால் கோல்டு அப்படி இல்லை. நீங்கள் இப்போ வாங்குறத விட பல மடங்கு நம்மளுக்கு ஏறிக்கிட்டு இருக்கு. அது மாதிரி லேண்ட்லேயும் வந்து சேவ் பண்ணலாம்.
என்னோட ஹஸ்பண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க பில்டர்ஸ் ஃபீல்டுன்னு அவங்க லேண்டே யோசிப்பாங்க, லேண்டில் எப்படி சேவ் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஆனால் நான் அப்படி இல்லை. ஏன்னா நம்மளுக்கு பெண் குழந்தை இருக்கிறது ஒன்று, இன்னொன்று லேடிஸ்னாலுமே நம்ம வந்து கோல்டை பற்றி தான் யோசிப்போம். கோல்டில் சேவ் பண்ணி அது வந்து கெட்டு போகிறதும் இல்லை, அழிஞ்சு போகிறதும் இல்லை, சேவிங் பண்ணுறது. இப்போ என்ன கேட்குறீங்க அப்படின்னா, கோல்டை வந்து எப்படி சேவ் பண்ணலாம் அப்படின்னு கேட்குறீங்க. கோல்டுன்னு இல்லை ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் என்ன சேவ் பண்ணணுனாலுமே ஒரே ஒரு விஷயம் இருந்தால் மட்டும்தான் நம்ம கண்டிப்பாக வளர முடியும். அது நீங்கள் இவ்வளோ கொஞ்சமாக வருமானம் இருந்தாலும் சரி, நிறைய வருமானம் இருந்தாலும் சரி, நீங்கள் ஒன்று ஃபாலோ பண்ணால் கண்டிப்பாக நம்ம வந்து நல்ல பெரிய ஆளாக வரலாம். என்ன அப்படின்னா நம்பிக்கை கண்டிப்பாக வேணும். இப்போ ஹஸ்பண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்பிக்கையாக வந்து ஒய்ஃப்ட்ட வந்து இவ்வளோ சம்பளம் எனக்கு இவ்வளோ அப்படின்னு சொல்லவே மாட்டாங்க. அவங்க வந்து பாதியே அதில் வந்து ஒரு படத்தில் சொல்லுவாங்களே தும்சம் பண்ணிட்டு அப்படின்ட்டு, அந்த மாதிரி பண்ணிட்டு கொண்டு கொடுப்பாங்க. அப்படி இருக்கும்போது அந்த லேடிஸும் என்ன பண்ணுவாங்க, அதை வச்சு அவங்க என்ன சேவ் பண்ண முடியும், என்ன வாங்க முடியும் அப்படிங்கும்போது கண்டிப்பாக பண்ண முடியாது. சில லேடிஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஹஸ்பண்ட் வந்து கரெக்டாக கொண்டு கொடுப்பாங்க, ஆனால் அதை அவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா அவங்க வீண் செலவு பண்ணுவாங்க. அவங்களுக்கு சொல்லாமல் அவங்களுக்கு தெரியாமல் அதை வீண் செலவு பண்ணுவாங்க. இப்படி 2 பேர் இருக்கும்போது அங்கே வந்து அந்த நம்பிக்கை இல்லாத இடத்துல சேவிங்ஸ் அப்படிங்கிறது இருக்காது. வேற ஒன்றுமே இல்லை. நம்ம வந்து கொஞ்சம் ஒரு 10,000 15,000 நீங்கள் வருமானம் வருதா, கண்டிப்பாக அதுலேயுமே நீங்கள் நிறைய சேவ் பண்ணலாம், நிறைய நகையோ என்னன்னாலுமே நம்ம வாங்கலாம். அதனால இதுக்கு சேவிங்ஸ்ங்கிறதுக்கு ஒரு தனியாக உங்களுக்கு நம்ம ஒன்றுமே இதுங்க முடியாது. அந்த வீட்டில் நம்ம எப்படி இருக்கோம் அதை பொறுத்து தான் நம்ம நகை சேமிக்கிறது. வீட்டில் வந்து ஹஸ்பண்ட் செலவங்க வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணுறதுலேருந்து எல்லாம் பண்ணி அந்த காசு எல்லாமே வேஸ்ட் பண்ணுவாங்க. அப்படி இருக்கும்போது பாவம் அவங்க என்ன செய்வாங்க, சேவ் பண்ண முடியாது. இங்கே லேடிஸ் என்ன செய்வாங்கன்னா அவங்க சாரீஸ் எடுக்கிறது அந்த மாதிரி ஆடம்பரமாக அந்த மாதிரி பண்ணுவாங்க. அப்படி அவங்களும் நிறைய செலவுகள் நம்பிக்கையாக கொடுப்பாங்க, செலவு பார்த்து பண்ணு அப்படின்ட்டு அவங்க நிறையா செலவு பண்ணிடுவாங்க வேஸ்ட்டாக. அப்படிங்கும்போது அங்கேயுமே சேவிங்ஸ் இருக்காது. சேவிங்ஸ் அப்படிங்கும்போது நம்மளுக்கு நம்பிக்கை ஒன்று வேணும், அதில் வந்து சிக்கனங்கிறது ரொம்ப வேணும். இந்த 2 இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் எவ்வளோ பெரிய ஆளானாலும் வளரலாம். அது என்ன வேலை பார்த்தாலும் சரி. சிலவங்க சொல்லுவாங்க, நம்ம வந்து இவ்வளோ கம்மியாக சம்பளம் கொடுத்தா இதில் எப்படி நம்ம வருமானம் வச்சு இது பண்ணுறது அப்படின்ட்டு. உங்களுக்கு கம்மியாக கொடுக்காங்களோ அவங்களோட செலவுகளை வந்து அதுக்கேற்ற மாதிரி சுருக்கிக்கோங்க. அதிகமாக தரும்போது அதுக்கேற்ற மாதிரி அதிகமாகிக்கோங்க. இது வந்து நான் வந்து கற்றுக்கிட்டு வந்த விஷயங்கள் நான் சொல்கிறேன். எல்லாருமே எடுத்தோடனே அப்படி பணக்காரங்களா ஆயிட மாட்டாங்க, எடுத்தோடனே டாப்பில் போயிட மாட்டாங்க. எல்லாருமே அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி வளர்ந்து வர்றது தான். அதனால கோல்டுங்கிறதோ மற்ற எந்த சேவிங்ஸோ நீங்கள் வந்து 2 பேருமே சேர்ந்து கலந்து பட்ஜெட்னு சொல்லுவாங்களா, அது வந்து சினிமாவில் தான் பட்ஜெட் போட்டு இது பண்ணுறது. ஆனால் உண்மையாக இல்லை ஃப்ரெண்ட்ஸ், ரியல்லியுமே நீங்கள் எவ்வளோ செலவு பண்ணியிருக்கீங்க, எவ்வளோ செலவாயிருக்குன்னு பட்ஜெட் போட்டு நீங்கள் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். நானுமே உண்மையாக அப்படி தான் பண்ணுவேன். இன்றைக்கி எவ்வளோ செலவு, இதுக்கு எவ்வளோ கொடுத்துருக்கோம், அதுக்கு எவ்வளோ கொடுத்துருக்கோம், ஒரு மந்த்லி இவ்வளோ. அப்புறம் இன்னொரு சிஸ்டர் கேட்டீங்க, நீங்கள் அண்ணன்ட்ட இருந்து எவ்வளோ மந்த்லி உங்களுக்கு செலவுக்கு வாங்குவீங்க அப்படின்ட்டு. நான் வந்து 20,000 வாங்குவேன் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு வந்து செலவுக்குன்னு 20,000 பால் காசு, கேபிள் காசு, பலசரக்கு ஜாமான், அப்புறம் இந்த மாதிரி செலவுகள் வந்து நான் அதில் பார்த்துப்பேன். அதுக்கப்புறம் அதுலேயும் ஒரு 5,000 நான் வந்து சீட்டு கட்டுவேன். சீட்டு கட்டி அதை வந்து சேவிங்ஸ் பண்ணுவேன். சீட்டுங்கும் போது நான் நகை சீட்டு, இந்த தட்டு சீட்டு, இந்த 2 சீட்டுக்கும் டிஃப்ரெண்ட்டும் கேட்டிருந்தீங்க. அது இன்னொரு வீடியோவில் கேட்டிருந்தீங்க, நான் அதுக்கு உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன். இப்போ நகை சீட்டு கட்டுறீங்க அப்படின்னா கெட்டலாம், தப்பு இல்லை, நம்மளுக்கு அதுவுமே லாபம் தான். இப்போ நீங்கள் கட்டுறீங்க அப்படின்னா மிஞ்சி போனால் நம்மளுக்கு வந்து இப்போ ரொம்ப கஷ்டப்படுவாங்க, 1000 ரூபாய் கட்டுவாங்க. அப்போ அவங்களுக்கு 1000 ரூபாய் கட்டிகிட்டே வராங்க. 12 மாசத்துல நம்மளுக்கு க்ளோஸ் பண்ண சொல்லிடுவாங்க. க்ளோஸ் பண்ணிட்டு நீங்கள் ஏதாவது எடுத்தே ஆகணும் அப்படிம்பாங்க. அப்படிங்கும்போது நம்ம வந்து காயின் அந்த மாதிரி தான் வாங்க முடியும். மிஞ்சி போனால் ஒரு 1 கிராம் 2 கிராம் 1000 ரூபாய் கட்டுறாங்க அப்படின்னா ஒரு 1.5 கிராம் இப்படி வாங்க முடியும். இப்போ காயினாக சேர்த்து நம்ம அதுக்கப்புறம் அதை கொடுத்து அதுக்கப்புறம் நகை பண்ணி அப்படி இதுங்கிறதுக்கு இப்போ தட்டு சீட்டு அப்படின்னா நம்மளுக்கு இப்போ 5,000 ரூபாய் நம்ம கட்டுறோம் அப்படின்னா நம்மளுக்கு 20 மாசத்துல ஒரு 20 மாசமும் நம்ம கட்டுவோம். இவங்கள மாதிரி 12 மாசத்துல முடிக்கிற மாதிரி இருக்காது. 20 மாசமும் நம்ம கெட்டும் போது என்ன ஆகும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து 1 lakh வரும். அந்த 1 lakh வரும்போது நம்ம போய் ஒரு 2 பவுன் எடுக்கலாம், ஒரு 2 பவுன்ல செயின் எடுக்கலாம், அந்த மாதிரி எடுக்கலாம். அதனால எனக்கு வந்து இந்த சீட் வந்து பிடிக்காது. இது நான் ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன். அப்போ எப்படி சேவ் பண்றது சொல்லுங்க சிஸ்டர்ன்ட்டு அதில் நிறைய கேட்டீங்க. உண்மையாவே சொல்லலாம், இதான் ரீசன். நீங்கள் அதுலேயும் கெட்டலாம், உங்களுக்கு அதுவுமே லாபம் தான். ஆனால் நீங்கள் இப்படி கெட்டீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஒரு பொருள் வந்து பெரிய பொருளாக வாங்கலாம். ஒரு 20 மாதம் சீட்டு இதில் கட்டுவோம், இவங்க வந்து இப்போ 1 வருஷத்தில் முடியும் அப்படின்னு சொல்ல மாட்டாங்கல்ல. நம்ம 20 மாதம் கட்டுவோம், ஒரு பெரிய பொருளாக வாங்கலாம். குட்டி குட்டியாக அந்த சேர்க்குற மாதிரி இருக்காது, அவ்வளோதான். மற்றபடி 2மே ஒன்று தான். எனக்கு வந்து இது பெஸ்ட்டாக தெரியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அக்காவுக்கும் எனக்கும் இருக்கிற வந்து ஒரு சிஸ்டர் கேட்டிருந்த மாதிரி நான் சொல்கிறேன் கமெண்ட்ல, உங்களுக்கும் அக்காவுக்கும் இருக்கிற லவ் பற்றி சொல்லுங்க அப்படின்ட்டு. சண்டைங்கிறது வந்து எல்லார் வீட்லேயும் வரதான் செய்யும். பயங்கரமான சண்டைலாம் அக்காவும் நானும் போடுவோம். ஆனால் இப்போதைக்கு இல்லை, நாங்கள் மேரேஜ் முன்னாலாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சண்டை நடக்கும். அதுக்கப்புறம் அப்படி இப்போ நம்ம பசங்க எப்படி இருக்காங்க, சண்டை போடுறாங்க, அடுத்த நிமிஷம் அப்படி போயிறாங்களா, அந்த மாதிரி தான். ஆனால் அக்கா வந்து உண்மையாகவே என் மேலே நல்லா பாசமாக தான் இருப்பாள்.
அந்த தங்கச்சி சின்ன பிள்ளை அப்படிங்கிறதுல அவள் கொஞ்சம் நல்லா அக்கறையாக இருப்பாள். நம்ம வந்து கடைக்குட்டி வீட்டில் அப்படின்னோடனே நம்மளுக்கு கொஞ்சம் நம்மகிட்ட தான் எல்லாரும் பேசணும் அப்படிங்கிற ஒரு இது இருக்கும். ஆனால் அதே மாதிரி அக்கா வந்து என்கிட்ட பாசமாக இருப்பா. அதனால எங்களுக்குள்ள அப்படி அண்டர்ஸ்டாண்டிங் போய்கிட்டு இருக்கு. அக்காவும் நானும் வர்ற வீடியோவில் ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்க, எங்கள் வீட்லேயும் 2 பெண் குழந்தைங்க இருக்கு சிஸ்டர், அது பார்க்கும்போது எனக்கு கஷ்டமாக இருக்கும் சண்டை போடுறாங்க அப்படின்ட்டு. ஆனால் உங்கள் 2 பேரையும் பார்க்கும்போது எனக்கு வந்து சந்தோஷமாக இருக்குது, கண்டிப்பாக அவங்களும் நல்லா இந்த மாதிரி இருப்பாங்க அப்படின்ட்டு. உண்மையாகவுமே எல்லாருமே ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் அவங்க கண்டிப்பாக ஒற்றுமையாக தான் இருப்பாங்க, அதெல்லாம் ஃபீல் பண்ண வேண்டாம். அக்காவும் நானும் போடாத சண்டை எல்லாம் பயங்கரமாக சண்டை போடுவோம். ஆனால் அடுத்த நிமிஷம் அப்படி நம்மளுக்கு ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா அவள் ஒரு இதாக இருப்பாள், நம்ம ஒரு ப்ராப்ளம்னா போவோம், அப்படிங்கிறதுல அப்படி போயிடும். எப்படி இருந்தாலும் கூட பிறந்தவங்கும்போது சண்டை போடுவோம், அடுத்து சேருவோம், அப்படியே அந்த மாதிரி போயிடும். நீங்கள் அதை பற்றி கேட்டுருந்தீங்க, அதனால சொல்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் கேட்குற ஒரு கொஸ்டின், அதுக்கு வந்து ஆன்சர் வந்து ஒரு சில பேர் பண்ணாதீங்கக்கா அப்படிங்கிறீங்க, ஒரு சில பேர் சொல்லுங்கக்கா அப்படிங்கிறீங்க. எனக்கு இது வந்து 2 மைண்டாகவே இருக்குது. என்னன்னா அந்த தாலி செயின் பற்றி கேட்டுகிட்டே இருக்கீங்க. கேட்கும்போது நம்ம சொல்கிறதுல தப்பு இல்லை, சொல்லலாம். ஆனால் இரிட்டேட் ஆகுற மாதிரி சில கமெண்ட் வரும். இது வந்து செயின் மாதிரி இல்லை, இது கயிறு மாதிரி இருக்குது, இது மாட்டோட கழுத்தில் போடுற கயிறு மாதிரி இருக்குது, இது பாம்பு வடம் மாதிரி நிறைய பேசுவாங்க. அந்த இது வந்து எனக்கு கோவமாக வரும். எனக்கு இது தாலி செயின் தான், எனக்கு இது நான் எங்கள் இதில் இப்படி தான் நம்ம போடுவோம் அப்படிங்கிறதுனால எனக்கு அது இது இல்லை. இதோட இது வந்து நிறைய பேர் சொல்லாதீங்கக்கா அப்படின்னு சொல்கிறீங்க, நிறைய பேர் சொல்லுங்கிறீங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் ஆன்சர் வீடியோ நான் போடுவேன். அதில் வந்து இது சொல்லணுமா வேண்டாமான்னு என் மேலே அக்கறை இருக்கிற நீங்கள் சொல்லுங்கள். கண்டிப்பாக அந்த வீடியோவில் வந்து நான் சொல்லணும்னு நீங்கள் நிறைய பேர் சொன்னீங்க, அக்கறையாக சொல்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் அதில் சொல்லுவேன். ஓகே ஃப்ரெண்ட், இவ்வளோ தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.